மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரம் காக்க மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகிறதா புதிய தமிழகம்? மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்களின் பிரச்சனைகளை அறிய மாஞ்சோலை விரைந்தது புதிய தமிழகம் கட்சி. சிங்கம்பட்டி சம்மினுக்கு சொந்தமாக இருந்த அந்த மலைப்பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு காபி, தேயிலை, ஏலக்காய், கொய்னா, சின்கோனா உள்ளிட்டவையை விளைவிப்பதற்காக பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் அந்த பகுதியை ஒப்பந்தம் செய்து மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைப்பட்டி என 5 எஸ்டேட்டுகளை உள்ளடக்கி அந்த பகுதியில் தேயிலை தொழிற்சாலைகள் அமைத்தனர். இந்த எஸ்டேட்டுகளில் வேலை பார்க்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் மாஞ்சோலைக்கு வந்தனர். மேலும் கேரளாவில் இருந்தும் ஏராளமானோர் வந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். சரியான அளவில் காபி, ஏலக்காய், சின்கோனா, கொய்னா விளைச்சல் இல்லாததால் கொஞ்சம் கொஞ்சமாக அவை பயிரிடுவது நிறுத்தப்பட்டது. மாஞ்சோலை மலை முழுவதும் தேயிலை மட்டும் பயிரிடப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் தேயிலை விளைச்சலும் குறைய மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வந்த தேயிலை தொழிற்சாலைகளும் மூடப்பட்டன. தற்போது நாலுமுக்கு பகுதியில் மட்டும் தேயிலை தொழிற்சாலை இயங்கி வருகிறது. அந்த தேயிலை தொழிற்சாலைகளும் சில மாதங்களில் மூடப்பட உள்ளது. எனவே ஒட்டுமொத்த மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டை மூடி அதை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பணியில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் களமிறங்கியுள்ளது. இதற்காக தேயிலை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினர் பணிக்குழுவினருடன் நிறுவனத்தினர் பேசியுள்ளனர். இன்னும் 2 நாட்களில் தங்களின் முடிவு குறித்து பொது அறிவிப்பு வெளியிட உள்ளனர். காலமாக மாஞ்சோலை மலையை மட்டும் நம்பி பிழைப்பு நடத்தி வந்த 7000 பேர் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் தத்தளித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியினர் தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் எவ்வாறான சூழ்நிலை இருந்து வருகிறது என்பது குறித்து மக்களிடம் கேட்டு வருகின்றனர். குறிப்பாக முதலில் மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் கூலியை உயர்த்த முதலில் போராட்டம் நடத்தியது புதிய தமிழகம் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பொருளாதாரம் அவங்க கொடுக்குற பொருளாதாரத்தை குறைந்த அளவு வாங்கிட்டு போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்த தொழில் வேணும். நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்த்து கொண்டு போகணும். அதெல்லாம் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன நிலைமை, இந்த முதலாளிகள் என்ன சொல்லி இருக்காங்க, நம்மை ஏமாற்றுவதற்கான முயற்சி தான் மற்றவங்க பண்றாங்க. அதை முறியடிக்கணும்ன்றதுதான் நம்ம தலைவருடைய டாக்டருடைய ஐயாவுடைய முயற்சி. எல்லா மக்களுக்கும் எஸ்டேட் மக்களுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அது ஒரு முயற்சி பண்ணுவோம். இரண்டாவது பொருளாதாரத்துல நிறுவனம் என்ன நிர்வாகம் வந்து நிர்வாகம் வந்து இன்னும் அனுப்பல, ஒண்ணுமே வெளியே ரிசல்ட் சொல்லல. அதாவது 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. அது எங்களுக்கு அறிக்கையிடல. அவங்க பேசியிருக்காங்க, நாங்க கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க என்ன இது வரைக்கும் எங்களுக்கு வெளிவிடல. நிறைய இது வரைக்கும் இப்போ வந்து நாங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம். நிறைய பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கீழே போனா அவங்க வேலை செய்ய முடியாது. அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? படிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நிறைய பிள்ளைகள் அத மாதிரி இருக்காங்க. அந்த கடைசி நம்பர் பிள்ளைல அப்படிங்கும் போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவி பண்ணணும். நீங்க கூட்டத்துல வந்து ஒண்ணுமே சொல்லல. தெரியாத எஸ்டேட்டை வந்து நீங்க தான் தெரியப்படுத்துறீங்க, சம்பளத்தையும் கூட்டி கொடுத்தீங்க. அதுக்கு பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க அது வந்து அதனால